நான் தான் ஏசான்னு சொல்லி ஏமாத்தினான். அப்புறம் அதனால ஏமாத்திட்டு அவங்க அப்பா இறந்து போயிடாரு. இறந்து போன உடனே ஒரு நாள் என்ன, நான் இவனுக்கு ஒண்ணு போடுவேன், எந்த நிரந்தரமாக சேஷ்ட உத்தரவாதத்துக்குரியவர் யாரு? முதல் பிறக்கிற ஆண் குழந்தை சேஷ்ட உத்தரவாதத்துக்குரியவர். சேஷ்ட உத்தரவாதத்துல என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? தகப்பனுடைய ஆசீர்வாதத்துல 2 மடங்கு, சரியா? 2 மடங்கு அவருக்கு கிடைக்கும். ஒரு குழந்தை தான் இவருக்கு கிடைக்கும், இளையவருக்கு. சேஷ்ட உத்தரவாதத்துக்குரியவருக்கு 2 பங்கு கிடைக்கும். அதனால யார்தான் உருவாங்க ஏமாத்தினாலும் சரி, அடையணும்னு சொல்லி யார் எக்கேடு கேட்டா என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறது உங்களை சொல்லல, உங்களை சொல்லல, யாரு? யாக்கோபு, சரியா? ஆனா ஆபிரகாமின் தேவன், சொல்லுங்க, அடுத்தது யாரு? ஈசாக்கின் தேவன், சொல்ல முடியல. யாக்கோபின் தேவன். யாருதான் வந்திருக்கணும்? ஏசாவு. ஆனா யாரு வர? யாக்கோபு. அதனால சொன்னேன், நீங்களே நினைச்சு பார்க்க ஆச்சரியமா இருக்கு. என்னையா மாத்துறாங்க? எங்கேயோ கிடந்த எண்ணெய் குப்பையிலையும் புழுதியிலையும் சாக்கடையும் கிடப்பாங்க. நம்ம யாரு ஒரு தலைமுறைக்கு முன்னால ஏசு தெரியுமா? ஒருவேளை சிலர் ஒரு பல வருடங்களாக கிறிஸ்தவ அறிந்து வந்திருக்கலாம். ஆனால் அநேகர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள். சரியா? எப்படி இருந்தோம்? எங்க விழுந்து கிடந்தோம்? எப்படி உருண்டு கிடந்தோம்? நமக்குதான் தெரியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதே நிலையில அந்த தேவன் என்னை நம்மை புழுதியிலையும் சாக்கடையிலையும் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் துணிகரத்திலையும் நம்ம வாழல. நம்ம எவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்கோம், எவ்வளவு துணிகரமா நான் தான் ஏசான்னு சொல்லியிருக்கேன். எவ்வளவு துணிகரம். தகப்பனுக்கு கண்ணு தெரியல அப்படின்னா என்ன செய்யணும்? அதுக்கு தகப்பனுக்கு சாதகமா தான் மகன்